என்ன பார்க்க செம்ம அழகா இருக்க. ம் நீ எங்க இருந்த இவ்வளவு நாளா? உன்னதான் தேடிட்டு இருந்தேன். என்ன லவ்வா? என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. இப்பவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ இப்பயே தலை கட்டுவா. கோயிலுக்கு போல வரியா? அப்படி ஒன்னா முடிச்சு அவன் போட்டானா, ரெண்டாவது முடிச்சு நான் தான் கட்டுவேன். ரெண்டாவது முடிச்ச இவன் போட்டானா, மூணாவது முடிச்ச நான் தான் போடுவேன். ஷோ இதாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பொண்ணுகிட்டையும் என்ன பேச விட மாட்டானுங்க. இவன் தாங்க என் ஃப்ரெண்டு பாலா. ஓகே எஸ். இவனுக்கு வேலையை தவிர வேற எதுவும் முக்கியமே கிடையாது. இவன் தாங்க என் ஃப்ரெண்டு பிரசன்னா. இவனுக்கு வேலைலாம் முக்கியம் கிடையாது. இவனுக்கு முக்கியம் சோறு தான். இவனுங்க ரெண்டு பேருக்கும் பொண்ணுங்கனாலே சுத்தமா பிடிக்காதுங்க. வாங்க கொஞ்சம் ஊத்துங்க. ஊத்துங்க. போதும். கொஞ்சம் ஊத்துங்க. போதும். கொஞ்சம் ஊத்துங்க. கொஞ்சம் ஊத்துங்க. போட்டு வாஷ் பண்றீங்க. கையில என்ன விஷமா இருக்கு? அதுவா, விஷம் பட்டா கூட பரவாயில்ல, இது அதுக்கும் மேல. என்ன இது எரர் காட்டுது? இப்ப பாருங்க காட்டல. துஸ்மந்த் போடா லூசு. ப்ரோ என்ன எனக்கு அரவிந்த் நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா? எதுக்கு? அவனை லவ் பண்றியா? அத பத்தி நான் இன்னும் யோசிக்கல. பட் அவர்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஏய், அவனுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? போன வாரம் தான் கல்யாணம் பண்ண. மோதிரம் பாரு. சீ. சீயா? யா. மேடம், ப்ராஜெக்ட் ஒர்க்க முடிச்சிட்டேன், பாத்துக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாலா, சொல்லுங்க மேடம். நீங்க டி நகர் வழியா தானே போறீங்க? ஆமா மேடம். என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? மேடம், இது வண்டிக்கு வேணா வண்டியில போயிட்டு வந்துடுறீங்களா? எனக்கு பைக் ஓட்ட வராது. அது முடியாதா மேடம்? நான் வேணா உங்களுக்கு கேப் புக் பண்ணி தரவா? கேப் புக் ஆகல பாலா. அதுவும் முடியாதா? ஐயோ மேடம், நான் வேணா போய் ஆட்டோ கூட்டு வருவா? இப்ப கூட்டிட்டு போறியா இல்லையா? மேடம், சும்மா சொன்னதே சொல்லாதீங்க மேடம். எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது மேடம். இது வரைக்கும் வண்டியில எந்த பொண்ணுலையும் ஏத்தனது இல்ல. பொண்ணுங்கனால அலர்ஜி மேடம். உங்களை டிராப் பண்ணாதான் இந்த வேலை எனக்கு கிடைக்கிற. அந்த வேலையை ரிசைன் பண்ண ரெடியா இருக்க மேடம். விடுங்க மேடம். ஆனா நான் அப்படி இல்லைங்க. நானா ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசலாம் நினைச்சாலும் இவனுக்கு விட மாட்டானுங்க. வா போலாம் வா. கடவுளே, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். என்ன அடுத்த வருஷமும் இவனுக்கு கூட சேர்த்து மொட்டை பையனை தான் வச்சுப்பேன். நானா நீ இந்த வருஷமே என் உயிரை எடுத்துரு. எனக்கு இவனுக்கு கூட வாழ்றதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. ஐயோ கடவுளே, இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன வேண்டானுன்னு எனக்கு தெரியல. ஆனா அதை எதையும் நிறைவேற்றாது ப்ளீஸ். தூங்கும்போது கனவிலும் வாழும்போது நெஞ்சிலும். ஏய் இங்க வாடா, சீக்கிரம் வாடா. தூங்கும்போது கனவிலும் வாழும்போது நினைவிலும் உயிருள்ளவரை நெஞ்சிலும். இப்படிக்கா அரவிந்த், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கே, நல்லா இருக்கே. இப்பதான் எழுதுனேன். அப்படியா? யாருக்கு எழுதுனா? ஸ்வேதாக்கு. ஓ, கதை அப்படி போதா சார்? சரி சரி சரி, ஓகே பாய். நான் பாத்துக்கிறேன். பாருங்க. ஓ சார், இப்ப லவ் கவிதை எல்லாம் எழுதுறீங்களா? அதை எப்படி நாஸ்தி பண்றேன்னு மட்டும் பா. இது வேற கவிதை எழுத முடியுதா? தூக்குடா. எப்படியா கொடுத்துரும். சொதிப்பிடாதரா அரவிந்த். ஸ்வேதா, இதுல செகண்ட் பேஜ் பாத்துருங்க. நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் அதுல தான் இருக்கு, பாத்துருங்க. ஓகே. என்னவா இருக்கும்? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இரு. ஸ்வேதா, படிச்சிட்டீங்களா? இடியட். மச்சான், நான் இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் பேசுறதா இல்லடா. எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்கடா. நடிக்காதரா. இப்படிதான் ஒவ்வொரு தரமும் சொல்லினே இருப்பான். நம்பலல்ல? நாங்க ஏன்டா நம்பணும்? இதோ பாரு, இப்படி வாங்க. ஏன் தலை ஓட்ட சொல்றா? இனிமே நான் எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்டேன். இது உங்க மேல சத்தியம்டா.
உட்காந்துருக்கிற ஜனனி எப்படி உஷார் பண்றது? இந்த 2 நாய்ங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால எந்த பொண்ணுங்கிட்டையும் பேச முடியாது. தோ இப்படி பேசுவோம். ஜனனி, நான் அரவிந்த். இந்த ஆஃபீஸில் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். ஹலோ ஜனனி, ஐம் அரவிந்த். யோசி யோசி யோசி. இந்த மேனேஜர் சனியே நம்மளுக்கு கால் பண்ணுறா இப்போ. ஹலோ மேம், தோ இங்கே தான் மேம் இருக்கேன். தோ 2 மினிட்ஸில் வந்துடுறேன் மேம். எதுக்கு கூப்பிடுறா இவ? மேம் கூப்பிட்டீங்களா? யா அரவிந்த், உங்க ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு மேம். வெல், இவங்க தான் ஜனனி. ஹாய். நம்ம ஆஃபீஸ்க்கு நியூவா ஜாயின் பண்ணிருக்காங்க. டீம்மேட்ஸ்லாம் இன்ட்ரோ பண்ணிட்டு உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நான் இன்ட்ரோ பண்ணுமா இவங்கள? ஆமா. டீம்மேட்ஸ்க்கு? யா மேம், நான் இந்த ஆபீஸ்ல சேர்ந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தது இல்ல மேம். அந்த கையை கொடுங்க. எதுக்கு? அந்த கையை கொடுங்க சொல்றேன். ரொம்ப நன்றி மேம். தேங்க்ஸ் மேம். நீங்க என் தெய்வம் மேம். வாங்க போலாம். நான் போயிட்டு வரேன். வாங்க. எதுக்கு இவன் இவ்ளோ எக்ஸைட் ஆகுறான்? ஹலோ சொல்லு. அரவிந்த், என்ன பண்ற? நான் சும்மா தான் இருக்கேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணுமே. என்கிட்ட முக்கியமான விஷயமா? என்ன? நானும் ஆக்சுவலா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் கேட்டுடுறேனே ப்ளீஸ். சொல்லு. நம்ம பழகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. பட் இவ்வளோ சீக்கிரம் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்கூடாது. சேச்சே, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். நீ கேளு. அது வந்து நம்மளோட ஆஃபீஸில் நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் கேன்னு பேசிக்கிறாங்க. அது உண்மையான்னு? என்னது? கேவா? ச்சே! அந்த மாதிரிலாம் இல்லை. யாருங்க சொன்னா அப்படிலாம்? நார்மலாக தான் இருக்கேன். கேலாம் இல்லை. ஹே கூல், பேசிட்டு இருந்தாங்க, அதுதான் உன்கிட்ட கேட்டேன். அப்பெல்லாம் இல்லைங்க. சரி பரவாயில்ல, நான் ஃபோனை வைக்கிறேன். நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. நான் சொல்றதா? நீங்க என்ன லவ் பண்றீங்களோன்னு நினைச்சு சொல்ல வரீங்கன்னு நினைச்சேன். சரி ஓகே, நான் ஃபோனை கட் பண்றேன். ஏன் நாங்கள் உன்னை லவ் பண்ணக்கூடாதா? நீங்கள் என்ன லவ் பண்ணலையா? நீங்க கூட. அண்ணா, யார்கிட்ட பேசுற? ஜனனின்னு வருது. ஆமா, ஜன்னி சிஸ்டர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சிஸ்டர் கிட்டயா? வா, வேகமா போலாம், டைம் ஆகுது. சும்மா எப்ப பார்த்தாலும் போனை பேசிக்கிட்டு. போடா. ஏய் வா. தோண்டா மச்சான். எங்கே இருக்க? ஏன் என்னாச்சு ஃபோன் கட் பண்ணுற? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தாங்க, அதனால தான் கட் பண்ணிட்டேன். சரி ஓகே. டேய், என்னடா? எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன விஷயம் தெரியணும்? நீயும் ஜன்னியும் லவ் பண்றீங்களா என்ன? டேய், யாரா அப்படிலாம் சொல்றது? ஆபீஸ் ஒண்ணும் ஃபுல்லா அதான் பேசிட்டு இருக்காங்க. டேய், ஆபீஸ்ல நம்மள பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமாடா உங்களுக்கு? போங்கடா அங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய், இப்ப நான் என்ன ஜனைய லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஆமாண்டா. இப்ப நான் அவளோட ப்ராஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே தப்பா பண்ணி வச்சிருக்கா. நான் இப்ப அவளை ஃபோன் பண்ணி கீழ்க்கிற கீழ என்ன அவரான் மட்டும் பார். அப்பயே நம்புற நீ? பாப்பம். ஜனனி. ஹலோ ஜனனி, எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இப்போ உடனே என் கேபினுக்கு வந்தாகணும். வைங்க. வரட்டும், நான் என்ன பண்றப்ப வரட்டும். என்ன சும்மா அரவிந்த்? விட மாட்டேன். கூப்பிட்டுருந்தியா? ஆமா கூப்பிட்டுருந்தேன். ஆமா கூப்பிட்டுருந்தேன். என்ன ப்ராஜெக்ட் இது? என்ன பண்ணி வச்சிருக்க? எல்லாமே எரர். எதுக்குதான் ஆபீஸ் வர? தண்டத்துக்கு. சுமாரா யூஸ்லெஸ் தெரியுமா நீ? யூஸ்லெஸ். நான் பார், உனக்காக எல்லாத்தையும் உட்கார்ந்து மாத்தி உனக்காக கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். போ, எல்லாத்தையும் ஒழுங்கா செக் பண்ணி பாரு போ. என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? ஜனனி, இங்கே பிரிச்சு பாருங்க. இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? எல்லாம் தெரியுதா? புரியுது. கேட்டுட்டானே.
ஆனாலும் இவ்வளவு கோவம் வரக்கூடாதுடா அரவிந்த். பரவாயில்ல பரவாயில்ல. பொண்ணுன்னு கூட பார்க்காம எப்படி கத்திட்டான் பாரு மச்சான். இந்த ஆபீஸ்ல இவனை தப்பா புரிஞ்சிருக்காங்க. இவனுக்கு பொண்ணுனாலே பிடிக்காது, எனக்கு தெரியும். ஓகே நான் கிளம்பட்டா? ஜன் நீங்க வா. ஆ? என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம யாருன்னு கேட்டா நீ என் தங்கச்சின்னு சொல்லு, சரியா? ஏ நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்குமா வேணாமா? ஆமா. அப்ப போய் அதை சொல்லு போ. பத்திரமா போ. பாய். பாய். இதுதான் நான் புதுசா டெவலப் பண்ண ஆப். ஏய் சூப்பர்டா. இது மட்டும் அப்புறம் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும். நிஜமா? அது என்னோட ப்ராஜெக்ட் ப்ரோ. என்ன கேட்டனா என் டீம் லீடர் கேளு. டிஎல் உங்க டிஎல் யாரு? ஜனனி. ஏய் நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன், எனக்கு நீ தேவையில்ல. பிரேக்கப் டி போடி. எனக்கு வேற யாருமே இல்ல மச்சான். சரிடா. இனிமே எந்த சரி மச்சான். பொண்ணுகிட்டயும் பேச மாட்டேன். சரிடா. ஹாய். என்னடா? யார் அவ? ஏய் அவ என் ஆள் மச்சான். என்னது ஆளா?